உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மாவீரன் பசுபதி பாண்டியனார் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரான நெல்லையை மூன்றடைப்பு வாகை குலத்தைச் சேர்ந்த தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் கடந்த ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி நெல்லை வைரமாளிகை ஹோட்டல் முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தீபக் ராஜாவின் இறுதி ஊர்வலமானது மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. தீபக் ராஜாவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 20/5/2025 அன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில், இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள வண்டப்புலி கிராமத்தில் தீபக் ராஜாவின் உருவப்படத்தை வைத்து அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும், அதேபோல அன்னதானம் வழங்கவும் வண்டப்புலி 58 கிராம தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக காவல் நிலையத்தில் அனுமதி கேட்கப்பட்டது. இதற்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு தீபக் ராஜாவின் நினைவு தினம் அனுசரிக்க தற்போது காவல்துறையினர் தடை விதித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. மதுரை மாவட்டம் பேரையூர் உட்கோட்டம் பேரையூர் காவல் வட்டம் சாப்டூர் காவல் நிலைய சரகத்தில் வண்டப்புலி கிராமத்தில் தீபக் பாண்டியன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு 20/5/2025 தேதி காலை வீரவணக்கம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு பேரையூர் காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் திருமதி பூமா அவர்களுக்கு மனு கொடுக்கப்பட்டது. அனுமதி மறுப்பதாக காவல் ஆய்வாளர் அவர்கள் பதிலளித்துள்ளார். 58 கிராம தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வீரவணக்கம் மற்றும் அன்னதான நிகழ்விற்கு திரு ராஜா அணைக்கரைப்பட்டி சேர்ந்தவர் மனு கொடுத்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக காவல் ஆய்வாளர் அவர்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், எனவே இந்த வீரவணக்கம் மற்றும் அன்னதான நிகழ்வு நடத்த அனுமதி இல்லை என்று காரணம் கூறியுள்ளார். எனவே பேரையூர் காவல் வட்டம் சாப்டூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட வண்டப்புலி கிராமத்தில் தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியனின் நினைவு தினம் மற்றும் அதாவது வீரவணக்கம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி 58 கிராம தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நடத்த அனுமதி இல்லை என்று முடிவாகியுள்ளது.